Hi friends, welcome to our channel. நம்ம இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு ஸ்லீவ் தைச்சிக்கலாம். ஸ்லீவுக்கு நமக்கு ஜாயின் போடுற மாதிரி இருக்குது. இந்த கிளாத்தை ரைட் சைடு திருப்பிட்டு எட்ஜில் தையல் போட்டுக்கலாம். இப்போ அதிகமாக ஜாயின் இருக்கிறது நம்ம லெஃப்ட் ஸ்லீவுக்கு வர மாதிரி வச்சு தைச்சி எடுத்துக்கலாம். ஜாயிண்ட் இல்லாத பக்கத்தை ரைட் சைடு வர மாதிரி வச்சுக்கலாம். நான் மெயின் கிளாத்தில் ஸ்லீவ் மடித்து தைக்க போகிறதில்ல. இப்போ லைனிங் கிளாத்தில் மட்டும் கீழே ஒரு அரை இன்ச்சு ஃபஸ்ட்டு மடித்து தைச்சிக்கலாம். பேக்கில் முடிச்சிருக்கோம் ஸ்லீவு. அதே மாதிரி அடுத்த ஸ்லீவ் பேக் சைடில் ஃபஸ்ட்டு ஆரம்பித்து மடித்து தைச்சிக்கலாம். இப்போ இதை மடித்து தைச்ச பக்கம் ராங் சைடு கீழ் பக்கம் இருக்குது, ரைட் சைடு மேலே இருக்குது. இப்போ ரைட் ஸ்லீவுக்குள்ளே கிளாத் எதுன்னு பார்த்துட்டு அது மேலே இதை வச்சு தைச்சிக்கலாம். இப்போ ரெண்டு பக்கமும் நமக்கு கிளாத் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற லைனிங் கிளாத்லாம் வெளிப்பக்கம் இருக்குது. இப்போ இது மாதிரி வச்சுட்டு மெயின் கிளாத்லேயும் லைனிங் கிளாத்லேயும் எட்ஜில் தையல் போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த பக்கம் வச்சு தைச்சிக்கிறனாலும் தைச்சிக்கலாம். இதே மாதிரி அடுத்த ஸ்லீவும் வச்சு தைச்சி எடுத்துக்கிறேன். இந்த பக்கம் மட்டும் நமக்கு ரெண்டு சைடும் இந்த மார்க் பண்ணியிருக்கிற இடத்துக்கிட்ட வெளியில் ஒரு இன்ச் அளவில் மெயின் கிளாத் இருக்குது. இது ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக ஒரு இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுட்டு வெளிப்பக்கம் நம்ம தையல் போடணும். இப்போ இங்கே பிசிறு தெரியறதுனால இந்த பக்கத்தில் மட்டும் கொஞ்சம் கிளாத்தை உள்பக்கமாக நான் மடிச்சுட்டு ஒரு தையல் போடுறேன். இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு கிளாத்தையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு மெயின் கிளாத்தில் தான் கிளாத் கம்மியாக இருக்குது. அதனால லைனிங் கிளாத்தில் எந்த அளவுக்கு நம்ம எப்போதும் துணி விட்டு ஜாயின் பண்ணுவோமோ அதை மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். மெயின் மொத்தமாக தையலுக்கு 2 இன்ச் இருக்குது. இல்லை 1 இன்ச் மெயின் கிளாத் இருக்குது, 1 இன்ச் வெறும் லைனிங் கிளாத் மட்டும் இருக்குது. இப்போ இது மாதிரி நம்ம ரெண்டு ஸ்லீவுமே ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ரெண்டு ஸ்லீவும் தைச்சி எடுத்துட்டோம். ஜாயிண்ட் நமக்கு லெஃப்ட் சைடு, அதாவது நம்ம ஸ்லீவோட லெஃப்ட் சைடு ஸ்லீவ் வந்துருச்சு. ரைட் சைடு ஸ்லீவ் நமக்கு ஜாயிண்ட் எதுவும் வெளியில் தெரியாது. இது சாரிக்குள்ளே போகிறதுனால நான் இதை ஜாயிண்ட்டை லெஃப்ட் ஸ்லீவுக்கு வர மாதிரி வச்சு தைச்சி ரெண்டு ஸ்லீவும் ஃபினிஷிங் பண்ணிக்கிட்டோம். இப்போ அடுத்ததாக நான் பட்டி கிளாத்து தைக்கணும். பட்டி கிளாத்துக்கு லைனிங் கிளாத் இருக்குது. இதை அப்படியே ரெண்டாக ஃபோல்டிங் பண்ணிக்கிறேன். நமக்கு இந்த ஃபோல்டிங் பட்டியோட அகலம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சு நம்ம வச்சு மடித்து எடுத்துக்கிறோம். இப்போ ஃபோல்டிங் பண்ணி ராங் சைடு மேலே இருக்குது. கீழ் பக்கம் எப்போதும் போல் ஒரு அரை இன்ச்சில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ கிளாத்தை லைனிங் பக்கமாக திருப்பிட்டு இந்த ஜாயிண்ட்டை அது மேலே தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டோம். இப்போ மெயின் கிளாத்தை அப்படியே திருப்பிட்டு வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி ஒரு 1/4 இன்ச்சில் தையல் போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம பட்டியோட அளவு வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டியோட அளவு எனக்கு 2 பக்கமே 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிட்டேன். சென்டரில் வந்து 2.25 மார்க் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நான் வந்து பட்டி கிளாத் தச்சு எடுத்துட்டேன். இது ஃப்ரண்ட் சைடு, இதை மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் சைடு வந்து தச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து கிளாத்தை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது வந்து நெக்குக்கு வந்து ஹெம்மிங் கேட்டிருக்கிறாங்க. அப்படிங்கிறனால நம்ம அதை அடித்து திருப்ப போகிறதில்ல. ஃபுல்லாகவே வந்து நம்ம கிளாத்தை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்படி ஜாயின் பண்ணியிருக்கோம். அடுத்த நெக்ஸ்ட் கிளாத்தில் வந்து இப்படி வச்சு ஜாயின் பண்ணுறோம். ஷோல்டர்லேருந்து ஜாயின் பண்ணிட்டு வரோம். இப்படி இந்த வாட்டை மாட்டாமல் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து லெஃப்ட் ரைட்லாம் கரெக்டாக வரும். நம்ம எப்போதும் போல் எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இது நம்ம ஹெம்மிங் பண்ணுற மாடலில் ஹெம்மிங் பண்ணி கேட்டிருக்கனால இது வந்து கிளாத் வந்து கரெக்டாக வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நம்ம நெக் பீஸ் கொடுத்து ஜாயின் பண்ணும்போது ஒரே அளவில் நெக் பீஸ் வந்து நமக்கு கரெக்டாக வரும். இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்து தைச்சி எடுத்தாச்சு. வந்து டாட்டோட அளவுகள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். பிடிக்கிறதுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து சென்டராக மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து மெயின் அளவு. இது வந்து டாட்டோட உயரம் வந்து எனக்கு 2.25 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். மற்ற அளவுலாம் ஒரு 4 மார்க் பண்ணியாச்சு. வந்து டாட்லாம் பிடிச்சி எடுத்துக்கலாம். கிளாத்தை வந்து இந்த மாதிரி எப்போதும் டாட் பிடிக்கும்போது இப்படி சேர்த்து பிடிங்க, சுருக்கம் எதுவும் வராமல் இருக்கும். ஸோ இந்த டாட் வந்து 1/4 இன்ச்சில் ஆரம்பித்து கிராஸாக வந்துட்டு வந்து முடிச்சுக்கிறேன். நம்ம வந்து டாட் பிடிச்சி எடுத்தாச்சு. இதே மாதிரி இன்னொரு பக்கமும் டாட் பிடிச்சிக்கிறேன். இப்போ டாட் பிடிச்சி எடுத்தாச்சு. அடுத்ததாக வந்து நம்ம பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். பட்டியோட ஃப்ரண்ட் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தைச்சிட்டு இந்த கிளாத்தை வந்து அப்படியே கீழ் பக்கமாக திருப்புறேன் ஜாயிண்ட்டை. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/4 இன்ச்சில் தையல் போட்டுக்கலாம். இப்போ பட்டியில் உள்ள எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிவிட்டு பட்டியோட எட்ஜில் வந்து ஒரு தையல் போட்டுக்கிறேன். அதாவது இந்த தையல் வந்து வெளிப்பக்கத்துலேருந்து போடலாம்.
இதுக்கு வந்து பட்டி கிளாத் வந்து நான் மெயின் கிளாத்தில் தைக்கிறேன். ஐப்பட்டியில் ஜாயின் பண்ணிவிட்டு இடையில வந்து ஒரு தையல் போட்டு 1 ஃபுட் அளவுக்கு இடம் விட்டு ஒரு தையல் போட்டு எடுத்தாச்சு. கிளாத்தில் உள்ள ஆம்ஹோல் பீஸை வந்து கீழே வச்சுட்டு ஹூக் பட்டி வந்து தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஹூக் பட்டி வந்து 2ஆக ஃபோல்டிங் பண்ணி எட்ஜில் தையல் போட்டுக்கலாம். நமக்கு ஹூக் பட்டி ஐப்பட்டியே வந்து கரெக்டான அளவில் இருக்குது. அடுத்ததான் வந்து பேக் சைடு ஜாயின் பண்ணுறேன். பேக் சைடு வந்து இந்த பார்டர் வந்து நம்ம இடுப்புக்கு வைக்கணும். நல்லா ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தை நம்ம எந்த அளவுக்கு மார்க் பண்ணி, இது வந்து மார்க்கிங்கு. இப்போ இதை அப்படியே ஃபோல்டிங் பண்ணிவிட்டு லைனிங் கிளாத்தில் மேலேயே இது மாதிரி தையல் போடுறேன். அந்த ஜாயின் வந்து பிசிறு வந்து மேலே தான் இருக்குது, ரைட் சைடு இருக்குது. ராங் சைடு வந்து மேல் பக்கம் பார்த்து வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு மேலே நம்ம மெயின் கிளாத்தை வச்சுட்டு கீழே வந்து இடுப்பை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து சின்ன பார்டராக இருக்கனால நான் இந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ வெளிப்பக்கம் வந்து கிளாத் 2 கிளாத்தையும் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் இது வரைக்கும் இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி ஃபினிஷிங் பண்ணான்னு பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி மேலும் நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.